வெல்கம் பேக் டு டெஸ்லா ரிவல்ஸ். இதுனா உங்கள் டெஸ்லா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ என்னோட ரைடிங் கியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த ரைடிங் ஜாக்கெட்டை நீங்கள் இந்தியாவிலே பார்க்க முடியாது. அண்ட் இதோட பிராண்டை பற்றியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நானே தேடி பிடிச்சி தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸே ஆல்மோஸ்ட் 18,000 கிட்ட வரும். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கெவ்லார். ஸோ ரொம்ப நேரம் வீடியோக்குள்ளே வாழ்வான்னு பேச தேவையில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஸோ இப்போ பார்த்துருந்தேன் இதான் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட். இதோட நேம் பார்த்தாலும் தெரியும் எனக்கு, ஆர்ஜேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான். இது எந்த நாட்டோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியன் பிராண்ட். இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேட். ஸோ ஒருத்தவங்க ஏற்ற மாதிரி இது கஸ்டமாக ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதுதான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், கெவ்லார். இதில் பார்த்தீங்கன்னா கெவ்லார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெவ்லார் அதிகமாக நீங்கள் எதில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் கெவ்லார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே இது தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CE certified level 2 ரைடிங் ஜாக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ரொடக்டர் வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நீ கார்டு, அப்புறம் இங்கே பேக் ப்ரொடக்டரு, அப்புறம் இந்த ஷோல்டர் கார்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே level 2 தான். அண்ட் எல்லாமே டிட்டாச்சபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷபிள் தான். இதை தவிர்த்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் அண்டு இதோட லைனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தெர்மல் லைனர்னு ஒன்று வரும். பட் ஆனால் அந்த தெர்மல் லைனர் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா. ஸோ இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பாக்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பாக்கெட் இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி பாக்கெட்ஸில் இங்கே ஒரு பாக்கெட்டு, அப்புறம் இங்கே ஒரு குட்டி பாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த கையில் இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்கெட்ஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதோட கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் உள்ளே இருக்கும். இதோட அந்த இந்த ஆர்மரை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இங்கேருந்து இந்த ரிமூவ் பண்ணி, ஸோ இதான் இந்த ஒரு ஆர்மரு. இது வந்து நாக்ஸோட level 2 ஆர்மர் கொடுத்துருக்காங்க. ஆர்மரே சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்லாம் இவங்க தனியாகவே எழுதியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100% நைலானு, பாலிஸ்டர், அப்புறம் கெவ்லார். ஸோ இது ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் செல்லு, அப்புறம் லைனிங் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டரில் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிட்டாச்சபிள் லைனர், உள்ளே ஒரு லைனர் வரும்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அது நைலானும் பாலிஸ்டர். அந்த லைனர் வந்து எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ மற்றபடி இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சும்மா சூப்பராக இருக்குது, பக்காவாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறத சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்படியே சூப்பராக டக் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைடிங் ஜாக்கெட்டில் இருக்க மாதிரி அந்த 3Mோட ரிஃப்ளெக்டிவ் ரேஸ் அப்படின்னு சொல்கிற லைட்டு பட்டால் இது எல்லாமே இந்த ரைன் ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்டிவ் ஆகும். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் என் ரைடிங் ஜாக்கெட்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 18K கிட்டே வரும். ஆனால் இது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் உங்கள் சைஸ்லாம் கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இது எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெமோ ஸ்டாக்கு, கஸ்டம் ஸ்டாக்ஸு அந்த மாதிரி சேல் பண்ணுறவங்கிட்ட தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 2700 தான். ஸோ 2700 தான் அந்த ரைடிங் ஜாக்கெட்டே வாங்கினேன். ஸோ வாங்கினதுக்கு செம்ம ஒர்த்து. இப்போ நம்ம அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு இது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்கா. ஸோ மோட்டோவேர் இருப்பாங்க. மோட்டோவேரை 4000 ஆரம்பிப்போம். ஆனால் இதில் இருக்கிற பாதி மெட்டீரியல் கூட அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த நான் எங்கே அதை வாங்கினோ அந்த ஷாப்போட அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன், இந்த பக்கம் போடுறேன். நீங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டைனசி ரைடிங் ஜாக்கெட்டே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அது ஒரிஜினலோட ப்ரைஸ் பண்ணால் 30,000 இருக்கும். அவங்க 6,000 ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணது இருக்கும். ஸோ நியூ பீஸாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆனது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் டம்னு அமுச்சு வச்சுருங்க. ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.